if a candidate has scored -40 this year, he is eligible to appear for PG, MD, MS counseling. -40 இந்த வருஷம். இதுதான் நீட். இது தேவையா? சில விஷயங்களை ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படிங்கும் போது ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகளே பதில் சொல்லும். அந்த ஆட்சி மாற்றத்துக்காக போகும். ஒரு பெரிய பிரச்சனைகள் இல்லாத போது ஒரு சிறிய பிரச்சனையை பூதாரமாக பூதுவோம். இந்திய வரலாற்றில் ஒரு பிரச்சனை ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SIT போட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்தது ஹிஸ்ட்ரியிலேயே அந்த கேஸ் தான். எப்போவாச்சும் பூர்ண மதுவிலக்கு நோக்கி தமிழ்நாடு கொஞ்ச நாளாச்சு இருந்திருக்கா? ஜீவோ போட்டிருந்தாங்களா அப்படின்னா போட்டிருந்தாங்க. 1969-74 தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் பூர்ண மதுவிலக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியில் தான் திருப்பி மது ஆரம்பித்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. என்னை கேட்டால் நிச்சயமாக மது தப்பு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. குடும்ப அரசியல் தான். அதில் தலைவர் 100 தடவை சொல்லிட்டாங்க. 3ஆம் தலைமுறை குடும்ப அரசியல் தான். நிறையா பேர் பிஜேபியில் 2nd ஜென்ரேஷன் 3rd ஜென்ரேஷன் வரைக்கும் வந்துட்டாங்க. நிறைய பேர் உங்களுக்கு ஏன் தெரியலை அப்படின்னா அவங்கெல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டதுனால உங்களுக்கு தெரியலையே தவிர மக்கள் எக்ஸப்ட் பண்ணிட்டாங்கன்னா எந்த தப்பும் கிடையாதுங்கிறது என் கருத்து. எல்லாருமே இன்னொன்று சொல்லுவாங்க, திமுக அரசு அப்படின்னா ஆன்டி ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மதமே கிடையாது, அவங்க மதவாதம் பண்ணுவாங்க, அவங்க ஹிந்துஸ்க்கு சப்போர்ட் கிடையாது, ஆன்டி ஹிந்துஸ் அப்படின்னு. இந்த ஆட்சியில் மட்டும்தான் 4000 கோயிலுக்கு குடமுழுக்கு இன்னைக்கு வரைக்கும் செய்யப்பட்டிருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் SIRனா என்ன பண்ணா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் SIRனா ஸ்டாலின் சார் ராக் ஸ்டார் தான். அதுதான் எனக்கு SIR. நீட் எக்ஸாமினேஷன் பற்றி ஒரு கொஷின். அஸ் அ டாக்டராக நீங்கள் நீட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம தமிழக அரசு நீட் வேணான்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் நீங்கள் ஒரு டாக்டராக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது பெனிஃபிட் தருதா இல்லை நெகட்டிவா? நீட் அப்படின்னா அது என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அது நேஷ்னல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ என்ட்ரன்ஸ்க்கான ஒரு மார்க். பொதுவாக ஒரு பரீட்சை அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவீங்க, ஒருத்தவங்க 2nd ரேங்க் வாங்குவீங்க, ஒருத்தவங்க 98% வாங்குவீங்க, ஒருத்தர் 96% வாங்குவீங்க, சில பேர் ஹானர்ஸு ஃபஸ்ட் கிளாஸ். அது பர்சன்ட். நீட்டுக்கு பர்சன்ட் கிடையாது, பெர்சன்டைல். அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ யூஜியில் இன்னைக்கு இந்தியாவில் 1 லட்சம் சீட் இருக்கு. இந்தியாவில் 1 லட்சம் சீட் இருக்கு. நம்மளுடைய விதிப்படி ஒரு ரூலா இல்லை அன்செட் ரூலாங்கிறது தெரியாது. ஒரு சீட்டுக்கு 10 பேர் போட்டி போடணுங்கிறது நம்மளுடைய ஒரு என்ட்ரன்ஸ்க்கான ஒரு கோல். 1 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா 1 லட்சம் சீட் இருக்குன்னா 1 லட்சம் சீட்டுக்கு 10 பேர்னா 10 லட்சம் பேர் பாஸ் ஆகணும். சரியா? 12 லட்சம் பேர் எழுதுறாங்க. 12 லட்சம் பேர் எழுதிடுறாங்க. அப்போ அந்த 10வது லட்சமான மாணவர் என்ன மார்க்கோ அதுதான் அந்த வருஷத்துக்கான எலிஜிபிலிட்டி மார்க். அது 99ஆகவும் இருக்கலாம், -40ஆகவும் இருக்கலாம். பெர்சன்டைல், அதுதான் அந்த பெர்சன்டைல். இந்த வருஷம் இப்போ மெடிக்கல் பிஜி அட்மிஷன் போயிட்டுருக்கு. இன்னைக்கு 3rd ஃபேஸ் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இன்னைக்கு மார்க் எலிஜிபிலிட்டி மார்க் ஃபார் MD MS என்ன? எனி கெஸஸ்? MD MSக்கு என்ன மார்க்? MBBS முடிச்சவங்க, MBBS முடிச்சுட்டு பிஜி சேர்றாங்க, நீட் எழுதியிருக்கிறாங்க, அதில் எந்த மார்க் வாங்கினால் எலிஜிபிள்? இப்போ எக்ஸாம் இப்போ கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. சும்மா ஒரு கெஸ், சும்மா ஒன்று சொல்லுங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்க. 50, 100, அது 720 820 மார்க். எனக்கு அது கரெக்டாக தெரியல. 720 820 அது யூஜி. பிஜி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, பட் சம்திங் அந்த ரேஞ்சில். என்ன மார்க் வாங்கினா இந்த கேண்டிடேட் இஸ் எலிஜிபிள் டு செக்யூர் MD ஆர் MS சீட்? சும்மா ஒரு எனி கெஸ்.
650. நான் சொல்கிறது எலிஜிபிலிட்டி -40. If a candidate has scored -40 this year, he is eligible to appear for PG, MD, MS counseling. -40 இந்த வருஷம். இதுதான் நீட். இது தேவையா? எப்படி -40 வரும்? 0 தானே வரணும். எப்படி -40 வரும்? நீங்கள் என்ன கேட்கலாம், எப்படிங்க -40 வரும்ன்ட்டு. பிஜி எக்ஸாமுக்கு ஒரு ரைட் ஆன்சருக்கு 4 மார்க், ஒரு ராங் ஆன்சருக்கு -1. அப்போ அந்த கேண்டிடேட்டு எந்த ரைட் மார்க்கும் வாங்காமல் -40 வாங்கியிருந்தா he is eligible to participate in counseling. இதுதான் சிச்சுவேஷன். இது தேவையில்லைங்கிற நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது திண்டாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இப்போ டிஎன்பிஎஸ்சியும் சரி, பிஜிடிஆர்பியும் சரி, பர்டிகுலராக தான் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுறது, அவங்களுக்கான மோட்டிவேஷன் என்ன, வேறு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுடைய. நீங்கள் நேவியில் பார்ப்பீங்க, நேவியில் ஆட் கொடுப்பாங்க, ஓஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க ஏதாச்சும் ஒரு வேலைக்கு ஒரு இது போடுறாங்க அப்படின்னா, ஜாயின் பண்ண சொல்லி ஒரு இன்டர்ன்ஷிப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் சர்வீஸோ ஒரு லாங் டேர்ம் சர்வீஸோ போட்டாங்கன்னா, நேவியில் ஆட் வரும்போது கீழே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், நான் எப்போவுமே அதை கோட் பண்ணுவேன். ஓஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு போடுவாங்க நேவியில். அதே மாதிரி தேர் இஸ் ஓஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். த ப்ராப்ளம் இஸ் we are not able to get a suitable person. அதான் உண்மை. இப்போ நான் ஹோட்டல் வச்சுருக்கேன்னு சொன்னேன், என் ஹோட்டலில் எனக்கு கரெக்டான சூட்டபிளான பர்சன் எனக்கு கிடைக்கல. எனக்கு காலேஜில் எனக்கு டீச்சிங் ஃபேக்கல்ட்டிக்கு சூட்டபிள் நார்ம்ஸ்க்காக ஃபில் பண்ணுறோம், சூட்டபிள் பர்சன் கிடைக்கலை. ஸோ எவ்வளவோ வேலைகள் இருக்குது, எவ்வளவோ சம்பளம் வரக்கூடிய வேலைகள் இருக்குது, நாட் பிளேஸபிள் பீப்புள் எங்களுக்கு பெருசாக கிடைக்கலன்ட்டு. அதுக்கு தான் இப்போ 2021 நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் ஸ்கீம். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ வேல்யூ ஆடட் கோர்சஸ், நீங்கள் உங்களுடைய ரிலேட்டட்லேயே வேல்யூ ஆடட் கோர்சஸ் கவர்மெண்ட்லேருந்து நிறைய இடத்துல கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி மற்ற ஸ்கீம்ஸ்க்கும் நிறைய இடத்துல வந்து அந்த நான் முதல்வனில் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் லாட் ஆஃப். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே சொன்னாங்க, முந்தானத்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க, லேண்ட் ரோவர் ரேஞ்ச் ரோவர் ஃபேக்ட்ரி ஜாக்வார் வந்து இப்போ ராணிப்பேட்டில் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்களா பேப்பரில்? 2 வருஷத்தில் கட்டி முடிச்சது. 2 வருஷம் எம்ஓயு சைன் பண்ணி ஃபவுண்டேஷன் லோ லே பண்ணி 2வது வருஷம் கார் வெளில வந்துருச்சு. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 76% ஆஃப் எம்ஓயூஸ் விச் ஹஸ் பீன் சைன்ட் in past 5 years foreign investmentக்கு has been turned out. It is live. இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் நிறைய எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் தயார் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களை அள்ளிட்டு போயிடுவாங்க. சார், இது உங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இதை உங்கள் ஆட்சி என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அது மட்டும் எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேணும். இது இப்படிலாம் நடக்கிறனால எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேணும். அதனால் உங்களோட அடுத்த 2026 உங்கள் ஆட்சி வந்தால் என்னென்ன பண்ணுவீங்க? இல்லைங்க, பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. நியூஸ்லலாம் அது வருது சார். நியூஸில் வர்றதுங்கிறது அது உண்மை இல்லை. நியூஸில் இன்னைக்கு நான் வந்து கெட்டு போயிட்டேன், இன்னைக்கு நான் இப்படி ஆயிட்டேன், இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நான் சொன்னால் அது உண்மை இல்லை. நம்ம வாட் வி சி, வாட் அவர் மைண்ட் டஸ் நாட் நோ அவர் ஐஸ் கேன் நாட் சி. என்னது? வாட் அவர் மைண்ட் டஸ் நாட் நோ அவர் ஐஸ் கேன் நாட் சி. இப்போ ஒரு அதுக்கு சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸ்ரே நான் பார்க்குறேன், நீங்களும் ஒரு எக்ஸ்ரே பார்க்குறீங்க, நானும் ஒரு எக்ஸ்ரே பார்க்குறேன். நான் வந்து போன் டாக்டர், நான் வந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜனு. நான் அந்த எக்ஸ்ரே பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஃப்ராக்சர் தெரியும், உங்களுக்கு அது போன்னா இல்லையான்னு உங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா மை மைண்ட் நோஸ், ஸோ மை ஐ இஸ் சீயிங். உங்களுக்கு யுவர் மைண்ட் டஸ் நாட் நோ, ஸோ யுவர் ஐஸ் கேனாட் சி. சிம்பிள். இப்போ இவ்வளோ பேர் இன்றைக்கி புதுக்கோட்டையில் இன்றைக்கி நீங்கள் ஜேஜே காலேஜுக்கு நீங்கள் வாரீங்க, பொன்னமராஜுலேருந்து சில பேர் வாரீங்க, அரிமளத்துலேருந்து சில பேர் வாரீங்க, எல்லா ஊர்லேருந்து வாரீங்க. பாதுகாப்பாக வாரீங்களா
இல்லை பயந்து வரீங்களா? உங்களுக்கு பஸ்ஸில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? நைட்டு திருப்பி சாயந்தரம் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது தைரியமாக போகிறீங்களா? இங்கே ஏதாச்சும் சம்பவங்கள் ஏதாச்சும் இருக்கா? அதாவது ஒரு சில விஷயங்களை ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகளே பதில் சொல்லும். அந்த ஆட்சி மாற்றத்துக்காக போகும். ஒரு பெரிய பிரச்சனைகள் இல்லாத போது ஒரு சிறிய பிரச்சனையை பூதாரமாக பூதுவோம். இப்போ அந்த நீங்கள் சொல்கிற இஷ்யூ 2 இஷ்யூ. ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ, 2வது கோயம்புத்தூர் இன்சிடென்ட் இஷ்யூ. சரியா? அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் இந்திய வரலாற்றில் ஒரு பிரச்சனை, ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி போட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்தது ஹிஸ்ட்ரியிலேயே அந்த கேஸ் தான். வேறு எந்த கேஸ்லையும் உங்களுக்கு 120 நாள் தண்டனை கிடையாது. பொதுவாக ஒரு கிரிமினல் கேசஸ்னால் ஒருத்தருக்கு நீங்கள் 90 நாளில் நீங்கள் அவருக்கு நீங்கள் சார்ஜ் ஷீட் போடணும். அந்த சார்ஜ் ஷீட் போடலைன்னா அந்த பர்சன் பெயிலில் வந்துடலாம். ஆனால் இவங்களுக்கு எல்லாமே பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறது இந்த கவர்மெண்ட். பிரச்சனை நடந்துச்சு, நடக்கலைன்னு சொல்லலை, பிரச்சனை நடந்துச்சு. பிரச்சனைகள் இருக்கு, பிரச்சனைகள் நடக்கிறதுனால தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. பிரச்சனையே நாட்டில் இல்லை அப்படின்னா எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்? பிரச்சனைகள் இருக்கு. ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அதை இரும்பு கரம் கொண்டு அரசாங்கம் அடக்குகிறதா, இல்லை கண்ண மூடிட்டு அவ்வளோதான் வித்தியாசம். பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் அந்த பிரச்சனையை அரசாங்கம் சரியாக கையாள்கிறதா இல்லையா? பிரச்சனை இல்லாமல் என்றைக்குமே இருக்காது. இன்னைக்கு நம்ம வீட்டில் சமைக்கிறவங்க இப்போ திடீர்னு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்துடுறாங்க. அப்போ சாப்பாடு பண்ண முடியலன்னா உடனே இல்லைங்க எங்கள் வீட்டில் சாப்பாடில் போங்கிறது சொல்கிறது வேற, இல்லை உடனே திருப்பி ஒரு உப்புமா வச்சு பண்ணி கொடுக்குறங்கிறது வேற. ஹவ் யூ ஆர் ஹேண்ட்லிங் த சிச்சுவேஷன், ஹவ் யூ ஆர் டேக்கிங் ஸ்டெப்ஸுங்கிறதா முக்கியம். ஆண்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியலையே, என்ன நடந்துச்சு? கொலை. என்ன கொலை? ட்ரெயினில் இல்லை, திருத்தணியில் அந்த இதில் கொஞ்சம் போதையில் அந்த நார்த் இந்தியன் பர்சன் ஒருத்தரை அந்த அருவாளை வச்சு அடித்து இது பண்ணாங்க. அந்த விஷயம் ஓகே. இந்த காரணத்தை இந்த கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் சிவியராக அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற காரணம் என்ன, ஏன் அப்படிங்கிறத நோக்கி ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? மதுபான கடைகளை ஒழிக்கணும். ஆல்கஹால்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி மனிதரை கொண்டு போகுங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. நிச்சயமாக இன்றைக்கி எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் தீபாவளி அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ற வருடம் டாஸ்மாகின் வருமானம், இந்த வருடம் டாஸ்மாகின் வருமானம் எல்லாமே இருக்குது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் மதுபானமே கிடையாது? குஜராத்தில் 1947 கிடையாது. காந்தி பிறந்த மாநிலம், அதனால அங்கே 1947 ஆல்கஹால் கிடையாது. ஆனால் அங்கே உண்மையிலேயே அங்கே ஆல்கஹால் கிடையாதா? நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தெரியும். நிச்சயமாக அங்கே நிறைய இருக்குது. ஸோ பீப்புள் கெட்டிங் அடிக்டட் டு ஆல்கஹால் நிச்சயமாக 100% தப்பு. அரசாங்கம் ப்ரொமோட் பண்ணுறது, அரசாங்கம் மதுபானத்தை ப்ரொமோட் பண்ணுங்கிறது கிடையாது. டாஸ்மார்க் அப்படின்னு எப்போ வந்துச்சு? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? 2004 வரைக்கும் ஒயின் ஷாப்ஸ் இருந்துச்சு. அவங்களே வாங்கி அவங்களே விற்பாங்க. அதாவது யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்டேருந்து வாங்கி இங்கே ஒருத்தங்க கடை வச்சுருப்பாங்க. அவங்க கவர்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம மற்ற கடைகள் இருக்கோ, பெட்ரோல் பங்க் இருக்கோ, ஒரு ஹோட்டல் இருக்கோ, அது மாதிரி டேக்ஸ் கட்டிட்டு அவங்க விற்றுட்ருப்பாங்க. 2004 தான் முதல்ல டாஸ்மார்க்குங்கிற நிறுவனம் எல்லாமே அரசு உடைமையாக்கி அரசாங்கம் தான் வைக்கணும்னு கொண்டாந்தது. 2004. அப்போ கிட்ட 1000-1500 கடைகள் இருந்துச்சு. இப்போ 2016 நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நீங்கள் தேர்தல் அறிக்கையை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பூர்ண மது விலக்கு தமிழ்நாட்டுக்குன்னு. தமிழ்நாட்டில் 1947 மது இருக்குது. எப்போவாச்சும் பூர்ண மது விலக்கு நோக்கி தமிழ்நாடு கொஞ்ச நாளாச்சும் இருந்திருக்கா? ஜீவோ போட்டிருந்தாங்களா அப்படின்னா போட்டிருந்தாங்க. 1969-74 தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் பூர்ண மது விலக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியில் தான் திருப்பி மது ஆரம்பித்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. என்னை கேட்டால் நிச்சயமாக மது தப்பு.
அதில் மாற்று கருத்தே கிடையாது. என்னை கேட்டால் இதை எப்படி ஒழிக்கலாம், இதை எப்படி ஒழிக்கலாம்? ஒரு பாட்டு இருக்கு, எம்ஜிஆர் பாட்டு தான், திருடனாய் பார்த்து திருந்தாவல்ட்டாய் திருத்தனை ஒழிக்க முடியாது. நீங்கள் இன்னைக்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, இன்னைக்கு வந்து ஒரு ஷர்ட்டு வந்து ஒரு கம்பெனிக்காரன் ப்ரமோட் பண்ணுறான், ஒரு 10 சட்டை வாங்குறீங்க, எல்லாருமே போய் அதே சட்டை வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடையோட டிமாண்ட் ஜாஸ்தியாகும். 10 ரூபா இருக்கிறது 20 ரூபா ஆகும். யாருமே அந்த பொருளை வாங்கலைன்னா கம்பெனி மூடிட்டு போயிடுவானா? இதுக்கு எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கா, எவ்வளவோ கம்பெனிகள். முன்னாடி நம்ம கேமரா பார்த்துருக்குறோம், ஃபிலிம் ரோல் பார்த்துருக்குறோம், எல்லார் வீட்லேயும் கேமரா ஃபிலிம் வச்சுருந்தோம்ல. இன்றைக்கி எல்லாமே செல்ஃபோனில் தானே வச்சுருக்குறோம். இப்போ அந்த கொடாக் நோக்கியெல்லாம் அந்த கம்பெனிஸ்லாம் கேனான்லாம் என்னாச்சு? அவங்க மாறிட்டாங்க, அந்த ப்ராடக்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வாங்க ஆள் இல்லைன்னா ஏன் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க? குடிக்க ஆள் இல்லைன்னா ஏன் தயாரிக்க போகிறாங்க? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உலகத்துக்கே இதுதான் சொல்யூஷன். நீங்கள் குடிக்காதீங்க, கடையெல்லாம் மூடுங்க அப்படின்னாலும் கள்ளச்சாராயம் வந்துடும். நம்மளுடைய டிசிப்ளின் லைஃப்பை, திஸ் இஸ் மை ஆம்பிஷன், திஸ் இஸ் மை கோல், ஐ வில் நாட் ட்ரிங்க் அப்படின்னா டோன்ட் ட்ரிங்க், இட் வில் கம் டவுன். தனிமனித ஒழுக்கம் ரொம்பவே முக்கியமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. கடைசியாக உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, இந்த கேள்வி நான் கேட்கணுன்னு இருக்கேன் இந்த கவர்மெண்ட் கிட்ட அப்படின்னா என்ன? இந்த திமுக ஆட்சி மேல ஒரு பெரிய விமர்சனம் என்ன, இது குடும்ப அரசியல்னு சொல்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? குடும்ப அரசியல் தான். அதில் தலைவர் 100 தடவை சொல்லிட்டாங்க, 3ஆம் தலைமுறை குடும்ப அரசியல் தான். ஆனால் யாரும் மக்களை சந்திக்காமல் வரல. சேப்பாக் திருவல்லிக்கேணியில் இருக்கிற மக்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் தலைவர் கலைஞருடைய பேரன்னு தெரியும், சிஎம் உடைய சன்னு தெரியும், தெரிஞ்சுதானே ஓட்டு போட்டிருக்காங்க. மக்கள் எக்ஸெப்ட் பண்ணிட்டா என்ன கஷ்டம்? இப்போ எங்கள் அப்பா பாலிடிக்ஸில் இருக்கிறாங்க, நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் பாலிடிக்ஸ்க்கு வரலாம். நான் வந்துட்டேன் அப்படின்னா என்னை எக்ஸெப்ட் பண்ண தானே. ஏன்னா நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணலைன்னா எவ்வளவோ பேர் ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்கிறாங்களே, எவ்வளவோ குடும்ப அரசியல் குடும்ப பின்னணியில் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கிறாங்க. அன்லெஸ் யூ ஆர் ட்ரூ டு யுவர் ஹார்ட், யூ கேனாட் பி சக்ஸஸ்ஃபுல். ஒன்று இது திமுக மட்டும்தான் சொல்லுவாங்க குடும்ப அரசியல்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய இப்போ இது தேர்தல் நேரம், தமிழ்நாட்டுக்கு பிஜேபி சார்பாக ஒரு அமைச்சர் இன்சார்ஜாக இருக்கிறாங்க. யார்? பியூஷ் கோயல் இருக்கிறாங்க. பேப்பர் படிச்சிருப்பீங்க, வந்து நெகோஷியேட் பண்ணுறாங்க. அவங்க தான் கூட்டணிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா? அவங்க அப்பா யார்? ராஜ்நாத் சிங், இன்னைக்கு நம்பர் 2 இந்த கேபினட். அவர் சன் இன்னைக்கு இருக்கிறாரா இல்லையா? எவ்வளவோ சீஃப் மினிஸ்டர்ஸ். பழைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாரு? ஹிமாச்சல்லேருந்து வந்தது. பாலிடிக்ஸில் இது வந்து சொல்கிறதே தவிர, சொல்கிறவங்க நம்ம சொல்கிறது கரெக்டானு பார்க்கணும். நிறையா பேர் பிஜேபியில் செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் வந்துட்டாங்க. நிறைய பேர் உங்களுக்கு ஏன் தெரியலை அப்படின்னா, அவங்கெல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டதுனால உங்களுக்கு தெரியலையே தவிர, மக்கள் எக்ஸெப்ட் பண்ணிட்டாங்கன்னா எந்த தப்பும் கிடையாதுங்கிறது என் கருத்து. தமிழ்நாடு தலை குனியாது அப்படின்னு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ச்சியாக அறிவித்து அதுக்கான திட்டங்களையும் செயல் திட்டங்களை வகுத்து களத்தில் இறங்குறாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்தும் பார்வையும். சரி, இப்போ இந்த 5 வருஷத்தில் ஒன்றிய அரசு நமக்கு என்னென்ன செஞ்சுருக்கு, நல்லது செஞ்சுருக்கா, கெட்டது செஞ்சுருக்கா, அதை தான் பார்க்கணும். எல்லாத்தோட ஒரு பர்சன்டேஜ் நமக்கு தெரிஞ்சு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு பெருசாக எந்த சாதனையும் செய்யவில்லை. உங்களுக்கு வந்து இப்போ எய்ம்ஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுது? எய்ம்ஸ் வந்து எப்போ அடிக்கல் நாட்டினாங்க? 2019 எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி எய்ம்ஸ்க்கு அடிக்கல் நாட்டினாங்க. இன்றைக்கு வரைக்கும் எய்ம்ஸ் திறந்தாச்சா? திறக்கலை. தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மதுரை அப்படின்னு ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் 50 சீட் இருக்குது. அங்கே 50 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. வருஷம் 50 ஸ்டூடெண்ட்ஸ் 5 வருஷமாக சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எங்கே படிக்கிறாங்க? மெடிக்கல் காலேஜே கிடையாது. எங்கே படிக்கிறாங்க? தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் ஒரு பில்டிங் தனியாக கட்டி கொடுத்து அங்கே எய்ம்ஸ்னு போட்டு அங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி
ஒரு விஷயங்களும் சொல்லிட்டு போகலாம். இப்போ மெட்ரோ மதுரை சொல்லலாம், மெட்ரோ கோயம்புத்தூர் சொல்லலாம், நம்ம ஃபேஸ் 2 டிலே பண்ணுறது சொல்லலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இதுலேருந்து தமிழ்நாடை தலை நிமிரச் செய்வோம், அவ்வளோதான் தலைவருடைய இந்த எலெக்ஷனுக்கான அஜெண்டா. ஒரே சொல், தமிழ்நாடு தனி குடியாது. தமிழ்நாடு அரசு இந்தந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இந்த 4.5 வருஷத்துல வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் போடணும் அப்படின்னா எதெல்லாம் லிஸ்ட் போடணும்? ஒரு ஜென்ரலாக எல்லாருக்குமே ரீச் ஆனது, அப்புறம் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு போகும்போது இப்போ பொதுவாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய மகளிர் உரிமை பயணம். ஒரு சென்சஸ் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 888 ரூபா பெர் டே சேமிக்கிறாங்க, பெர் மந்த் சேமிக்கிறாங்க மகளிர் அப்படிங்கிறது ஒரு சர்வே. சில பேர் கூட இருக்கலாம், சில பேர் குறைச்சிருக்கலாம், பட் ஆவரேஜாக 888 ரூபாய் சேமிக்கப்படுகிறது. இது வரைக்கும் 834 கோடி பேர் பயணம் பண்ணியிருக்கிறாங்க. 834 கோடி பயணம் இன்னைக்கு அந்த மகளிர் விடியல் பயணத்தில் பயன்பெற்றிருக்கிறாங்க. இதோட ஒரு முக்கியமான ஸ்கீம் வந்து நம்மை காக்கும் 48. அதாவது ஒரு பேஷண்ட் ஹெட் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா, ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேஷண்ட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பேஷண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்ப்போம். நம்ம போய் சேர்க்குறோம் அப்படின்னா யார் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி அட்டெண்டர் பேர் எழுதிக்குவோம். அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஏஆர் ரெஜிஸ்டர், ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் போட்டுட்டு என்ட்ரி போட்டு மெடிக்கோ லீகல் கேஸ்னு ஃபைல் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அந்த யார் போய் கூட்டிகிட்டு போய் விடுறாங்களோ அவங்க எல்லாரும் எப்பப்பெல்லாம் கேஸ் நடக்குதோ அப்போல்லாம் கூப்பிடுவோம். அதை மாதிரி இந்த நம்மை காக்கும் 48 இன்னுயிர் காக்கும் ஸ்கீமில் ஃபஸ்ட்டு 48 ஹவர்ஸ்க்கு ஒருத்தவங்க இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம்னா, பொதுவாக ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு நினைவு தப்புமா, கொஞ்சம் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நம்ம சொல்கிறோம். அப்போ அவங்க ஊர் பேர் எதுவுமே தெரியாது. அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ, ஒரு நிச்சயமாக ஒரு சிடி எடுக்கணும், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், உடம்புக்கெல்லாம் எக்ஸ்ரேஸ் எடுக்கணும். பணம் இருக்காது, அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது, ரிலேஷன்ஸ் பேரும் தெரியாது. அப்போ அந்த அந்த நபருக்கு 48 மணி நேரத்துக்கு அரசாங்கம் 2 லட்ச ரூபா கொடுக்குது. யார் கூட்டிகிட்டு போய் சேர்க்குறீங்களோ, முன்னாடி பயந்தோம் பாருங்க போலீஸ் கேஸ் வரும்னு, யார் கூட்டிகிட்டு போய் சேர்த்தீங்களோ அவங்களுக்கு இன்சென்டிவ் 5000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ ஒரு பேஷண்ட்டு இப்போ புதுக்கோட்டையில் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிடுறாருங்க, இங்கே வெளியில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துடுறீங்க. தமிழ்நாட்டில் ஆக்சிடென்ட்டு, தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குது. அப்போ அவர் தமிழ் குடிமன்னா தானே கொடுக்கணும். அப்போ அவர் ஆந்திரா, இப்போ காசிலேருந்து வந்திருக்கிறாங்க, இங்கே ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அவர் தமிழ்நாடு ஆந்திராவான்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கும் உண்டு. எனி இந்தியன் ரோட் டிராஃபிக் ஆச்சுன்னா அந்த ஃபஸ்ட் 48 ஹவர்ஸ்க்கு 2 லட்ச ரூபா உண்டு. சரிங்க, ஃபாரின்லேருந்து ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவங்களோட ஹிஸ்ட்ரி எங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஃபாரினருக்கும் உண்டு. தமிழ்நாட்டில் யாருக்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி இருக்காங்களோ ஃபஸ்ட்டு 48 ஹவர்ஸ்க்கு தமிழ்நாடு அரசு 2 லட்ச ரூபா பணம் கொடுக்குது. கூட்டிகிட்டு போய் சேர்க்குறவங்களுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்குது. இது வரைக்கும் 2,54,000 பேர் இந்த ஸ்கீம்னால் பயன்பெற்றிருக்கிறாங்க. இது மாதிரி மகளிர், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இப்போ புதுமை பெண் திட்டம், தமிழ் புதவன் திட்டம், காலை உணவு திட்டம், இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் சார். சிப்காட்டு, நியோ டைடல் பார்க்கு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நிறைய ஸ்கீம் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நம்ம புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமயத்துக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஸ்கீம்ஸ் ரொம்ப முக்கியமானது, இதை வந்து இந்த ஆட்சியில் தான் ஸ்டாலின் சார் அவர்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எதெல்லாம் லிஸ்ட்டில் சொல்லுங்கள்? இப்போ புதுக்கோட்டையில் இப்போ எங்கள் திருமயமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜிஹெச் புதுசாக இது பண்ணியிருக்கோம். இருக்கிற ஜிஹெச் வந்து ரெனோவேட் பண்ணி 100 பெட்டட் இதாக பண்ணி கிட்ட 110 கோடி ரூபாவில் பண்ணியிருக்கிறோம். 10 டயாலிசிஸ் மிஷின் அங்கே ஜிஹெச்சில், திருமயம் ஜிஹெச்சில் இருக்குது. பொன்னமராவதி பேரூராட்சி வந்து இப்போ நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. பொன்னமராவதி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரெனோவேஷன் 2.36 crores போயிட்டுருக்கு. எல்லா யூனியனுக்குமே யூனியன் ஆஃபீஸ், அரிமளம், பொன்னமராவதி, திருமயத்துக்கு எல்லாத்துக்கும் சொந்த பில்டிங் கட்டியிருக்கு. வாழ்ற மாணிக்கத்தில் 200 ஆண்டு பழமையான கோயிலுக்கு அரசாங்கம் மூலியமாக 2 கோடி ரூபாய்க்கு ஒதுக்கி இன்னைக்கு வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே இன்னொன்று சொல்லுவாங்க, திமுக அரசு அப்படின்னா ஆன்டி ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மதமே கிடையாது, அவங்க வந்து மதவாத
மதவாதம் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஹிந்துஸ்க்கு சப்போர்ட் கிடையாது, ஆன்டி ஹிந்துஸ் அப்படின்ட்டு. இந்த ஆட்சியில் மட்டும்தான் 4000 கோயிலுக்கு குடமுழுக்கு இன்னைக்கு வரைக்கும் செய்யப்பட்டிருக்கு. வேறு எந்த ஆட்சிலையும் செய்யலை. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதோட ஒரு டர்மில் 4000 கோயிலுக்கு பண்ணலை. இந்த ஆட்சியில் தான் இந்த 5 வருஷத்தில் தான் 4000 கோயிலுக்கு குடமுழுக்கு. கவர்மெண்ட்டோடைய லேண்ட்ஸ் அவ்வளோ இது தனியார்ட்ட இருக்கிறது எல்லாமே திருப்பி ஹெச்ஆர்என்சி லேண்ட் வெளியில் இருக்கிறது எல்லாமே திருப்பி ஹெச்ஆர்என்சிக்கு போயிருக்கு. எஸ்ஐஆர் அப்படிங்கிறது தேசிய அளவில் ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தினுச்சு. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதற்கு எதிராக வந்து தொடர்ச்சியான கண்டனங்கள்லாம் தெரிவித்தாங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் நாடினாங்க. என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்னு சொல்லி வாக்காளர்களை நோக்கி அவங்களுடைய வாக்கு திருட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அந்த மூமெண்ட்லாம் நடத்தினாங்க. எஸ்ஐஆர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ்ஐஆர் இதில் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர்னா என்ன பண்ணால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர்னா ஸ்டாலின் இஸ் ராக் ஸ்டார் தான். அதுதான் எனக்கு எஸ்ஐஆர். அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து ஒரு அவசரமான நேரத்தில் கொண்டாந்தது. எந்த அளவுக்கு எப்படி இருக்குங்கிறது நம்ம 17th வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் சார். இல்லை பஞ்சா பேசுகிறீங்க நம்ம வைப்பில். நான் என்ன கேட்குறேன், இப்போ ரீசெண்டாக இந்த ரீல்ஸில் எல்லாம் போகிற மாதிரி உங்களோட ஃபோன் வால்பேப்பர் காமிச்சிங்கன்னா டெப்டி சிஎம்மோட. இதுக்கு முன்னாடி என்ன சார் ரிங்டோன் வச்சுருந்தீங்க? அது ஒரு பெரிய பெரிய கதைங்க. அதாவது நான் ஃபோன் வந்து 1996 தான் நம்ம இந்தியாவில் வந்து செல்ஃபோன் வந்துச்சு. ஜனவரி 1996 நான் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ ஆர்பிஜி, ஏர்செல்லு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இன்கமிங்க்கும் காசு உண்டு, அவுட் கோயிங்க்கும் காசு உண்டு. இன்கமிங் வந்து 16 ரூபா, அவுட் கோயிங்க்கு 32 ரூபா பெர் மினிட்டுக்கு. பீக் ஹவர், ஆஃப் பீக் ஹவர்லாம் இருக்கும். அன்னிலேருந்து நான் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ தான் நான் ரிங்டோனே வச்சுருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எப்போவுமே என் ஃபோன் சைலண்ட்டு தான். ஏன்னா ரிங்டோனே கிடையாது, ஒன்லி வைப்ரேஷன், சைலண்ட்லேயே தான் இருக்கும். அது டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. இப்போ தான் இந்த சாங் வச்சுருக்கிறேன். வெரி ஃபஸ்ட்டு இந்த பாட்டு தான். வெரி ஃபஸ்ட் இது தான். ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இல்லை, அந்த சாங் வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக இப்போ இந்த எலெக்ஷனுக்காக தலைவருக்காக இப்போ இது பண்ண சாங்கு. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த சாங் நல்லாயிருக்கு. மகிழ்ச்சி சார். இப்போ ஃபைனலாக ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி போயிடலாம். நான் சில பேர்கள்லாம் சொல்கிறேன், அந்த பேரை சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இல்லை ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்றது தான். பெரியார். கோட். எதனால? ஆஃப் ஆல் டைம். எதனாலன்னு ஏதாவது ஒரு வார்த்தை? இல்லை, இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு இங்கே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஈக்குவலாக இங்கே உட்காந்துருக்குறோம். இங்கே நீங்கள் உட்காந்துருக்குறோம், நான் உட்காந்துருக்கோம். எல்லாமே இன்னைக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னா அது அவர் போட்ட அடித்தளம் தான். அதை நான் 100% நம்புகிறேன். நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அதை நம்புவாங்க. அண்ணா. தீ பரவட்டும். தீ பரவட்டும். ஆமாம். கலைஞர். கலைஞர்னா பேனா தான். ஏன்னு? இல்லை, அவருடைய எழுத்து தான் இன்னைக்கு வந்து, அதாவது அண்ணா, பெரியாருடைய எண்ணங்கள் எல்லாத்துக்குமே செயல் வடிவம் கொடுத்தது. சுயமரியாதை திருமணங்கள் சட்டமாக்குனது, பெண்களுக்கான சொத்து உரிமை, இது மாதிரி அண்ணா பெரியாருடைய பல எண்ணங்களுக்கு அந்த கனவுக்கு நனவாக்குனது கலைஞருடைய கையெழுத்து போட்ட அந்த பேனா தான். ஸோ கலைஞர்னு சொன்னால் பேனா தான். ஸ்டாலின் தலைவர் வந்து என்றைக்குமே ராக் ஸ்டார் தான். அடுத்து உதயநிதி ஸ்டாலின். இளந்தலைவர். இன்னைக்கு அனைவராலும் எக்ஸப்ட் பண்ணிக்கக்கூடிய இளந்தலைவர். ரகுபதி. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வழிகாட்டி. திருமயம். திருமயம்னா திமுக தான். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. கான்ஃபிடென்ட். நல்லதே நடக்கும் நம்புறீங்க. நிச்சயமாக. மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் எண்ணற்ற ஸ்கீம்ஸ் மூலமாகவும் நலத்திட்டங்கள் மூலமாகவும் நலிந்தவர்களுக்கும், அதாவது எல்லோருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை, அதில் அந்த கொள்கையை முன்வச்சு நடைபெறக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளானது மார்ச் மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்குது. அப்படியாக எளியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் பல நலத்திட்டங்களை தொடர்ச்சியாக முன்வைக்கிற இந்த முதல்வரனுடைய பிறந்த நாளை மாணவர்களோட சேர்ந்து நம்முடைய விழாநாயகராக இன்னைக்கு இளைஞர்களோட கலந்துரையாடல் செய்வதற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர் அவர்கள் கேக் வெட்டி கொண்டாடணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாளுக்காக மாணவர்களோட சேர்ந்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் கேக் வெட்டுறாங்க.
ஜென்சி கிட்ஸினுடைய பாலிடிக்ஸ் சென்ஸ் என்னவா இருக்கு அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு ஜென்சி கிட்ஸ் வந்து எதெல்லாம் வந்து முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து இன்னைக்கு இவங்கெல்லாம் தான் என்னோட தலைவர் அப்படி இல்லை அப்படின்னா இதெல்லாம் எனக்கு தேவையா இருக்கு, இதெல்லாம் யார் செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் வாக்கு செலுத்துவோம் அப்படிங்கிற மாதிரியாக அவங்களுடைய எண்ண ஓட்டம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இந்த இன்ட்ராக்ஷன்ஸ்ல வந்து நம்ம கூட யார் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா மருத்துவ அணியை சார்ந்த திமுகவினுடைய மருத்துவ அணியினுடைய இணைச் செயலாளராக இருக்கக்கூடிய மருத்துவர் திரு அண்ணாமலை ரகுபதி அவர்கள் இணைஞ்சிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாகவே இந்த நிகழ்ச்சி போணுச்சு. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் அடுத்த நிகழ்ச்சிகள்ல நாம எடுத்து அந்த கேள்வியை அடுத்த விருந்தினர்கிட்ட முன்வைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். இணைப்பிலேயே இருங்க, தொடர்ந்து பயணிப்போம் எலெக்ஷன் வரைக்கும். ஜென்சி கிட்ஸினுடைய மனநிலை யார் பக்கம் இருக்கு, ஜென்சி கிட்ஸ் எதை வைத்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல விவாதிப்போம், கண்டெடுப்போம். நன்றி.